ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம முத்து வந்து எப்படியும் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றியே ஆகணுன்ட்டு இங்கே நம்ம மீனா சொல்லணுமா, ஒரு இன்விகேஷன் பண்ணி அந்த இடத்துல யாரால் இங்கே தப்பு நடந்துச்சுன்னு உடனே அங்கே போய் விசாரிக்கும் போது இங்கே சொல்லுவாங்க, ரோகிணி தான் இதை பண்ண சொன்னாங்க, அதால் தான் நான் இதை பண்ணேன்ட்டு உடனே அங்கே போய் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போயிட்டு ரோகிணி அங்கே பேர் கொடுத்த உடனே அங்கேருந்து ஒரு 2 பேர் வந்து ரோகிணி வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எவ்வளோ தைரியம் தான், நீ என் வீட்டுக்கு அதையும் நீ மாட்டி விட்டுருக்குற, சே ஒரே குடும்பத்துலேருந்து இப்படியெல்லாம் பண்ணுறிய, இதெல்லாம் நியாயமா உனக்கு ரோகிணி? என் மேலேயும் என் வீட்டுக்கார மேலேயும் கோவம் வந்தால் அது வீட்டோடு பேசி நிற்கணும், இன்றைக்கி வெளியே வரைக்கும் வர வச்சுட்டல இந்த விஷயத்த, சே உன் கூட பழகுந்தோம் இருந்ததும் நினச்சாலே எனக்கு கோவமாக வருதுன்ட்டு ரோகிணியை சொன்ன உடனே இங்கே வந்து ரோகிணியை அரெஸ்ட் பண்ணுறாங்கங்க. கதைக்களமே வேறு லெவலில் போகுதுங்க. முத்து வந்து அவங்க அம்மாவுக்கு நல்லதை பண்ணணும்னு தான் பார்த்தாரு, ஆனால் இது இவ்வளோ வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா ரோகிணி வந்து அவங்க அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, அவங்க அத்தையோட மனசில் இடம் பிடிக்கணுன்ட்டு லாஸ்ட்டாக இவங்களே வந்து மாட்டிக்கினாங்கங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருந்தா ரோகிணியை கொஞ்சமாவது ஏற்றுன்னு இருப்பாங்க. இந்த காரணத்துக்கு ரோகிணி